ஹாய் நண்பா நண்பேஸ். இந்த ரூபாய் நோட்டுகள் விஷயத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கிழிஞ்ச ரூபாய் நோட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படியாச்சும் மாற்றணும்ன்ட்டு நிறைய மெனக்கெட்டிருக்கோம். ஆனால் அந்த கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகளுக்கு ஒரு என் கார்டு போடுற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவில் சீக்கிரமாகவே பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் வரப்போகுது. அது எப்படி இருக்கும், எப்போ வரும், வாங்க இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஊரில் பேப்பரில் செஞ்ச ரூபாய் நோட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காகித நோட்டுகளால் நமக்கு வர தலைவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, நிறைய விஷயம். பஸ்ஸில் போகிறப்போ கிழிஞ்ச நோட்டுகள்லாம் கொடுத்தா இல்லை கடைகளை கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டுறாங்க. பேங்க்கில் போய் கிழிஞ்ச நோட்டுகளை மாற்றலான்னு ரூல்ஸ் இருந்தாலும் நடைமுறை நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. பேக்கெட்டில் வச்சா கசங்கிரும், வேர்வைப்பட்டு நனைஞ்சிரும். இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான ஒரு யோசனையை முன் வச்சிருக்காங்க. இனிமேல் காகித நோட்டுகளுக்கு பதிலாக பாலிமர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான பிளாஸ்டிக்கை வச்சு ரூபாய் நோட்டுகள் தயாரிக்க போகிறாங்களாம். ஆஸ்திரேலியா, லண்டன் மாதிரியான நாடுகளை ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் நோட்டுகள் சகஜமாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவிலும் இது வரப்போகுது சொல்கிறாங்க. இதுக்கான ஆலோசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக மும்பை, பாட்னாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகளுடைய முக்கியமான கூட்டங்கள் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் காகிதத்திற்கு பதிலாக பாலிமர் கொண்டு தயாரிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யறதை பற்றி தீவிரமாக விவாதிச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற காகித நோட்டுகள் தயாரிக்கிறாங்க செலவை விட பாலிமர் நோட்டுகள் தயாரிக்க ரொம்ப செலவு பார்த்தீங்கன்னா கம்மின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏடிஎம் இயந்திரங்களில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மக்கள்லாம் ஈஸியாக பணத்தை எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதை வடிவமைக்க போகிறத தகவல் வந்திருக்கு. சரி, ஏன் திடீர்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த முடிவு எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட வருடாந்திர அறிக்கையில் ஒவ்வொரு வருஷமும் நோட் அடிக்க எவ்வளோ செலவாகுதுன்னு டேட்டாவை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 2024 நிதியாண்டில் நோட்டுகள் அடிக்க கிட்டத்தட்ட 5101 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனால் 2025 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 6300 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இப்படி வருஷம் பேப்பர் நோட்டு அடிக்கவே ஆயிரக்கணக்கான கோடி பார்த்தீங்கன்னா செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் நோட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2025 நிதியாண்டில் மட்டும் நம்ம மக்கள் யூஸ் பண்ணி கிழிஞ்சி பழுதாகி போன கிட்டத்தட்ட 23.8 பில்லியன், அதாவது பல நூறு கோடி ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திரும்ப பெற்றிருக்காங்க. முந்தைய வருஷத்தில் இது 21.24 பில்லியனாக இருந்துச்சு. ஸோ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 12% அதிகமாக நோட்டுகள் பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு. குறிப்பாக இதில் அதிகமாக கிழிஞ்சப்போ நோட்டுகள் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நோட்டுகள் சொல்கிறாங்க. ஸோ மக்களே, என்ன தான் நம்ம இன்றைக்கி ஜிபே, ஃபோன்பேன்ட்டு டிஜிட்டல் பேமெண்ட் பக்கம் போனாலும் மக்கள் கையில் பணம் வச்சுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நிம்மதியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி கையில் வச்சுருக்க காசு கிழிஞ்சு போகாமல் இருக்கணும்னா இந்த பாலிமர் நோட்டுகள் வந்தால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தான் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.